அக்காவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, கண்ணுக்குள்ளே நிக்கா. ஒரு வாட்டியாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடணும். அத்தை, இந்தாங்க அத்தை டீ. ஆனந்தி, கார்த்திக் ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ஆமா அத்தை, கிளம்பியாச்சே. சே, அவன் கூட போய் அக்கா வீட்டில் இறங்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரமாவே கிளம்பிட்டார் அத்தை. என்ன ஆச்சு பெரியத்த வீட்டுக்கு இன்னைக்கு திடீர்னு போகணும்ட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்ததுலேருந்து அக்கா நினைவாவே இருக்கு. அதனால தான் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஓ அப்படியா? ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட வேண்டியது தானே? என்னதான் இருந்தாலும் நேரில் போய் பார்க்குற மாதிரி வராதுல்ல. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, என்ன பண்ணுறது, இன்னைக்கு எப்படின்னாலும் போக முடியாது. நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு கார்த்திக் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிடு, சரியா? சரிங்க அத்தை, நாளைக்கு சொல்லிடுறேன். சரி, காவியா எங்க? குழந்தைங்க எல்லாரையும் ஸ்கூல்ல விட போயிருக்காங்க. பாவம், அவ ஒத்தையிலே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. 3 பிள்ளைங்களையும் மேனேஜ் பண்றது என்ன ஈஸியா? ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டம்தான். எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பூமாரி அக்கா வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கேன். என்ன ஆனந்தி பேசிட்டு இருக்க? பூமாரி எப்படி இங்க கூப்பிட முடியும்? என்னத்த சொல்றீங்க? அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுக்காக அப்படியே விடவா முடியும்? வீட்டுக்கு கூப்பிட வேண்டியன. இங்க பாரு, இதுல எல்லாம் நான் தலையிட முடியாது. அது அருண் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். தேவையில்லாம என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசாத. என்னவோ நான் தான் பூமாரியை வீட்டை விட்டு துரத்துன மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் உங்களை சொல்ல கிடையாது. அருண் மாமா கிட்ட நீங்க பேசினா அவர் கண்டிப்பா சரின்னு சொல்லுவாருன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். நேத்து கூட பூமாரி ராதாவை பக்கம் வந்தா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே அவ. உங்க மேலேயும் கோவம் இருக்குதானே செய்யும். நீங்க கூட தான் அவங்க கிட்ட பேசல. அவ பண்ணது தப்பு. அதுக்குண்டான தண்டனையும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட எதுக்கு பேசாம இருக்கா? அத்தை, எப்பவுமே பூமாரி அக்கா ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே நீங்க அதை மன்னிச்சு விடதானே செய்வீங்க. இப்ப ஏன் புதுசா அவங்கள வீட்டுக்கு கூப்பிடாத அளவுக்கு வச்சிருக்கீங்க? என்ன அத்தை, பூமாரி அக்காவுக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமா ஆமா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பூமாரி இந்த வீட்டுல ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவளை எப்படி தப்பு பண்ணானா? அவளை பார்த்து வர நீங்களும் அப்படித்தானே பண்ணுவீங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல நான் எதுவும் தலையிடல. ஏற்கனவே அணுவும் அப்படிதான் இருக்கா. 2 பேரும் தப்பு பண்ணிக்கிட்டே போனா நீங்க 2 பேரும் அதை பார்த்து படிக்க மாட்டீங்க. அத்தை, அதுக்கு இல்ல அத்தை. இங்க பாரு ஆனந்தி, இதை பத்தி நீ எதுவும் பேசிட்டு இருக்காத. பேச்ச விடு. அருண் காதுல விழுந்தா ஏதாவது தப்பா நினைக்க போறான். சரி, அணுக்காவையாவது கூப்பிட வேண்டியன. இப்போ உனக்கு இந்த வீட்டுல வேலை பாக்குறது கஷ்டமா இருக்கு, அதனால ஆள் சேர்க்கிற, அப்படித்தானே? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க கூப்பிட்டா கூப்பிடுங்க, கூப்பிடாட்டா போங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? அதே மாதிரி பேசாம இரு. காலையில ஏதாவது சமையல் இருந்தா போய் பண்ணு போ. சும்மா இங்க நின்று வாயை கலரி வெட்டி பேச்சு பேச வேண்டியது. ஆமா ஆமா, நாங்க தான் வெட்டி பேச்சு பேசுறோம். 2 பேரும் போனதுல இருந்து வீட்டுல வேலை எப்பா அப்படி இருக்கு. பூமாரி அக்கா இருந்தவரை அவங்களே எல்லா வேலையும் பாத்துருவாங்க. இப்ப அவங்க இல்லாதது, ஐயோ. நம்மளும் பேசாம ஒரு 2 மாசத்துக்கு அம்மா வீட்டுல போய் இருக்க தான் செய்யலாம். என்ன பண்றது? எதுவும் சண்டை எதுவும் வரமாட்டேங்க. சும்மாவே இந்த அத்தை நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மாசமா எதுவுமே திட்டுறதே இல்லை. ஏதாவது திட்டட்டும், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமன்ட்டு முடிய மாட்டேங்குது. நம்ம சமைச்சு இவங்க எல்லாரும் சாப்பிடணும்ட்டு இருக்கு போல. என்ன பண்றது? கொஞ்சம் தள்ள ஆனந்தி. சு, எப்பா முடியல. என்னக்கா, பஸ் ஸ்டாப்புக்கு தானே போனீங்க விடுறதுக்கு? என்ன இவ்வளோ டயர்டா வந்திருக்கீங்க? என்னாச்சு காவியா? பிள்ளைங்க எல்லாரையும் ஏத்தி விட்டுட்டியா? ஐயோ அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? ஏன், என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஆமா அத்தை. ஐயோ, பிள்ளைங்களுக்கு எதுவும் இல்லையே? ஸ்கூல் பஸ்ல நல்லா ஏறி போனாங்களா எப்படி? அத்தை, ஸ்கூல் பஸ்ல இன்னைக்கு ஏத்தி விட்டுட்டேன் அத்தை. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டதோட நானும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். காவியக்கா, என்ன சொல்றீங்க? நீங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றீங்களா? ஏன் எப்போ நீங்க போக மாட்டீங்களா? பிள்ளைங்க மட்டும் தானே ஏறுவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதை ஏன் கேட்குற ஆனந்தி? நேற்று ரித்தியோட ஸ்கூல் மிஸ் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரித்தி பாப்பா எங்கேயோ வெளியே போயிட்டாளா நேற்று ஸ்கூல்ல இருந்து. அம்மா அம்மான்னுட்டு கத்திட்டே வெளியே போயிட்டா. அதனால தான் மிஸ்ஸு கூப்பிட்டு இருந்தாங்க. வேற எங்கேயாச்சும் போயிருந்தா என்ன ஆகுறது? ஏது அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்க என்ன எதுன்ட்டு என்கிட்ட விசாரிச்சாங்க. அட கடவுளே, காவியா என்னம்மா சொல்ற நீ? ரித்தி ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டாளா? ஏன் அவ அப்படி செஞ்சா? 2 நாளாவே அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா ரித்தி. நான் தான் வேலை கிடக்குன்ட்டு அவளை தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். ஏற்கனவே அணுவுக்காவும் அங்கே போய் இருக்காங்க பிள்ளையை இங்கே விட்டுட்டு. அவளையும் பார்க்கணும்ல. ஸ்கூலுக்கும் அவளை விட முடியலை. அதனால தான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறது எல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால அங்கே போய் பார்க்குறதுக்கும் எனக்கு முடியலை அத்தை. நேற்று அதனால அவளே ஸ்கூல்ல இருந்து கிளம்பியிருக்கா போல, அம்மாவை பார்க்கணுன்ட்டு சொல்லிட்டு. டீச்சர் தான் அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல போய் ரித்தியை கூட்டிட்டு வந்தாங்களாம். ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? இப்படி இல்லாம நடக்குது? அத்தை, சின்ன பிள்ளைங்க அம்மாவை பார்க்காம எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன். அதானே காவியக்கா, நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இருந்த மாதிரி வரவா செய்யும்.
ஆமா ஆனந்தி, நேத்து டீச்சர் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேன்ல, இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அட கடவுளே, நீங்க என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ ஆனந்தி, நேத்து என்கிட்ட டீச்சர் இதை பத்தி சொல்லவே இல்லை. ஸ்கூலுக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அங்க போய் கேட்கல தானே தெரியுது ரித்தி இந்த வேலை பார்த்துருக்கான்ட்டு. அதான் எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அதுக்கப்புறம் ரித்தி கிட்ட 2-3 அட்வைஸ் பண்ணிட்டு பேசாம இங்க தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ரித்தி எதுக்கு இப்படி பண்ணா தேவையில்லாம? என்ன பண்றது, அவளுக்கு அம்மாவை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை போல 2 நாளா கேட்டுட்டே இருந்தா. எனக்கு தான் வேலை காரணமா போகவே முடியல. என்ன பண்றது, பூமாரி அக்கா இந்த வீட்டுல இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அட கடவுளே, இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கதை நான் மறந்துட்டேனே. முதல்ல அருண் கிட்ட பேசி பூமாரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். எம்மா, எவ்வளோ காசு செலவானாலும் பிரச்சனை கிடையாது. அது போன காசு போகட்டும். பிள்ளை எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிட்டானா என்ன பண்றது? பூமாரி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு அதனாலே வந்து ஆகணும். அருண் இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு பூமாரி கூட்டிட்டு வர சொல்ல போறேன். இதே மாதிரி வேற எங்கேயாச்சும் ரித்தி போய் டீச்சர் பார்க்க முடியலன்னா அதுக்கப்புறம் ரித்தி நாம பார்க்க முடியவா செய்யும்? ஆஹா, பூமாரி அங்க இருக்கிறதெல்லாம் சரியில்லை. இங்க வந்தா ஆகணும். அருண் கிட்ட முதல்ல இதை சொல்லி பூமாரியை வீட்டில் கொண்டு விட சொல்லணும். இந்த விஷயம் எனக்கு ஏன் மண்டையில உதிக்காம விட்டுட்டு. சே, நல்ல வேலை டீச்சர் பார்த்து ரித்தியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா ரித்தியோட நிலைமை என்ன ஆகுறது? அக்கா, அத்தை நல்லா யோசிக்கிறாங்க. எப்படி ஐடியா, சூப்பர்ல. என்ன சொல்ற? அத்தை யோசிக்கவா செய்றாங்க? ஆமா ஆமா யோசிக்கிறாங்க. என்ன அத்தை, என்ன பண்ண போறீங்க இப்போ? ஆனந்தி, காரியத்தை கெடுத்துருவ போல. அவங்களே சொல்லுவாங்க, அமைதியா இரு. சும்மா இருங்க அக்கா, கேப்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போமே. இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பூமாரியை இவ்வளவு நாளைக்கு அவ வீட்டுல விட்டே இருக்க மாட்டேற. ஆனந்தி, சக்சஸ் நினைக்கிறேன். அத்தை, அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப பூமாரி அக்கா பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏண்டி நீ பாயிண்ட் எடுத்து கொடுப்ப போல, கொஞ்சம் அமைதியா ரெடி. சும்மா இருங்க ஆனந்தி, எல்லா குடும்பத்திலயும் தப்பு வர்றதுதான். அதுக்காக பூமாரி அப்படி விட்டே இருக்க கூடாது. அவ அங்க போய் 2 மாசம் ஆச்சு. இன்னுமே நம்ம யாருமே அவளை போய் பார்க்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. ரித்தியோட நிலைமை வேற ஏதாவது ஆயிருந்தா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? அது ரொம்ப கஷ்டமாச்சு அத்தை. அத்தை, இப்ப என்ன அத்தை பண்றது? காவியா, உடனே அருண் கிட்ட பேசி பூமாரியை கூட்டிட்டு வர சொல்லணும். 10 லட்சம் 20 லட்சம் நம்ம ஏற்பாடு பண்ணினான்னு கொடுத்துக்கிடலாம். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. பூமாரி ஏதோ தப்பு பண்ணிட்டாதான். அதுக்காக ரித்தியும் பூமாரியும் பிரிக்கிறது பெரிய தப்பு இல்லையா? இந்த ராக்கி அப்ப என்ன செஞ்சானா? அவன் தனி ஸ்கூல்ல அத்தை, அதனால அவன் கிளாஸ் ரூம்ல இருந்திருப்பான். அட ஆமா, அதை வேற மறந்துட்டேனே. இல்லைன்னா ராக்கி கண்டிப்பா விட்டு இருக்க மாட்டான். ரித்தி கூடவே தான் வச்சிருப்பா. அதுவும் சரிதான். ராக்கி கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிப்பான். இந்த ரித்தி தான் அம்மா அம்மான்ட்டே இருப்பா. இதை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேன் பாத்தியா காவியா. இப்பவே அருண் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் பூமாரி கூட்டிட்டு வர சொல்ல போறேன். அத்தை, அருண் மாமா நீங்க சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா? நீங்க வேற, அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. அத்தை சொல்லி எப்படி கேட்க? என் பையன் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கதான் செய்வான். உனக்கு என்ன தெரியும் ஆனந்தி? காவியாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? என் பேச்செல்லாம் கேட்க மாட்டான் அருண், அப்படி இப்படின்ட்டு சொன்னாங்க தெரியுமா? இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடிப்பு. அப்படியோ? எப்படியோ பூமாரி அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தா சரிதான். ஆமா ஆமா, பூமாரி அக்கா வந்தாதான் வேலை எல்லாம் குறையும். அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாங்க, பிள்ளையும் அவங்களே பாத்துக்கிடுவாங்க. உனக்கு உன் கவலை. ஆமா பின்ன, பாத்திரம் கழுவி என் கையெல்லாம் எப்படி தேஞ்சிருக்குன்னு எனக்கு தானே தெரியும். சும்மா அளக்காத, அமைதியாரு. பூமாரி அக்கா இந்த வீட்டுக்கு வரணும். அது வர வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசி நம்ம நடத்தின நாடகம்ட்டு சொல்லிடாத. அதெல்லாம் இருக்கட்டும், மெயின் ஹீரோயின் ரித்தியை எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிங்களா? அவகிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அவள்லாம் கரெக்டா இருப்பா. வந்து அவளோட ஆக்டிங்கை மட்டும் பாரு, பாட்டிக்கிட்ட எப்படி நடிக்கிறான்ட்டு. அது சரி, அவ ஒரு டிராமா குயின் ஆச்சே. ஏய், பிள்ளை அப்படி சொல்லாத. சும்மா தான் சொன்னேன், உடனே கோவம் வந்துருமே. அவ ஸ்கூல்ல வச்சு அப்படிதான். டீச்சர் ஏதாவது சொன்னான்னு 10 வந்து சொல்லுவா. இப்ப இந்த விஷயத்த வேற நீங்க சொல்லி வேற கொடுத்துருக்கீங்க. அம்மா வர குசில எப்படி எல்லாம் நடிக்கிறான்ட்டு சொன்னேன். அதெல்லாம் பாப்போம். அவ வந்து சொதப்பாம இருக்கணும், அது போதும். நடிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரித்தி கலக்கிடுவா, நீங்க கவலைப்படாதீங்க. கலக்குனா சரி. எப்படியோ பூமாரி அக்கா வீட்டுக்கு வந்தா சரிதான்.